இந்த நாளுக்கான ஒரு நல்ல வார்த்தையை கேட்க போகிறோம். இந்த வார்த்தைக்கு தலைப்பு நான் ஒரு வித்தியாசமாக இருக்கிறேன். உங்க வீட்டை பவனியாக வந்து சந்திக்க ஆசைப்படும் என் ஆண்டவர் இயேசு. அல்லேலூயா. உங்க வீட்டை யாருக்கெல்லாம் என் வீட்டுக்கு இயேசு வரணும்னு இருக்கு? இப்ப இயேசு உங்க வீட்டுக்கு வந்த இப்போ இங்க இருக்கும்போது இங்க இருந்து கலா நம்ம வீட்டுக்கு வரணுமா? வான்னு கூப்பிட்டா நீ என்ன செய்ய போற? வீடு இருக்க சூழ்நிலை இயேசு சொல்லிட்டு வந்தா நம்ம என்ன செய்ய தெரியுமா? வீட்டை டெக்கரேட் பண்ணுவோம். அந்த அழுக்கு ட்ரெஸ் எல்லாம் தூக்கி கொண்டு உள்ள போட்டு குப்பைக்குள்ள, அது குப்பையா இருந்தாலும் ஷட்டர் கூட போட்டு ஒரு ஷட்டரை ஒரு க்ளோஸ் பண்ணி ஏன் யார் இயேசு வராது? என்ன ரொம்ப யோசிக்கிறேன். இப்ப இயேசு வந்தா நான் சொல்ல இது உலகத்தில். ஆனா உங்க வீட்டை இயேசு சந்திக்கும் முன்பாக இப்போ உங்க உள்ளத்தை அவங்க சந்திக்கிறார். அந்த உள்ளத்தை சந்திக்கிறவங்க உங்க வீட்டை சந்தித்தால் எப்படி இருக்கும்? அவ்வளவுதான். இன்னைக்கு செய்திக்கு தலைப்பு என்ன சொன்னேன்? உங்க வீட்டை பவனியாக வந்து சந்திக்க விரும்பும் இயேசு, அல்லது இயேசு உங்க வீட்டை சந்திக்க விரும்புகிறார். அல்லேலூயா. யாரெல்லாம், நான் மீண்டும் சொல்றேன், யாரெல்லாம் உண்மையாகவே என் வீட்டுக்கு இயேசு வரணும், என் வீட்டை ஆசீர்வதிக்கணும் விரும்புகிறேன்? ஒரு சத்தமா அல்லேலூயா. இந்த சத்தம் இப்ப அங்க கேட்டிருக்கோம், அதனால கொஞ்சம் சத்தமான. இந்த சத்தத்தை நீங்க எவ்வளவு சொல்றீங்களோ அவ்வளவு தூரம் கர்த்தருடைய சமூகத்தில் எட்டப்படும். ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின புஸ்தகம் 21ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேக்கு வந்து பெத்பகே என்ற இடத்துக்கு வந்து இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி உங்களுக்கு இப்போ சீஷரில் 2 பேரை நோக்கி சொல்றார். அதுல 2 பேர்ல நம்ம ஒருத்தரா இருக்கா எப்படி இருக்கும்? இயேசு 2 பேரை இன்வைட் பண்றாரு. இன்வைட் பண்ணி சொல்றாரு, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாரு. நீங்க பெத்பகேல இருக்கிற இடத்துக்கு போங்க. உங்கள யாரு அதே போல 2 பேர்ல நம்ம ஒருத்தரா இருக்க யாரெல்லாம் விரும்புறீங்க? யாருக்கும் விருப்பம் இல்லை. ஏன்னா இயேசு கூப்பிடுறார். அதான் கூப்பிட போறோமே, அதுக்கு விருப்பம் இல்லை. கூப்பிட போற கூட்டிட்டு வரதுதான் முதல்ல சொல்றாரு. முதல்ல போய் கூட்டிட்டு வா. அல்லேலூயா, அல்லேலூயா. அர்ச்சனா என்ன சொன்னாங்க? எனக்கு கழுத வேண்டாம், அது கழுத. எனக்கு கழுதவே வேண்டாம். யாருக்கெல்லாம் கழுத வேண்டாம்? எனக்கு கழுத குட்டி நோரா தான் வேணும். ஏசப்பா கழுத குட்டி தான் வேணும். கழுதை வச்சு வேண்டாங்கிறது. இப்ப சொல்லுங்க, யாருக்கெல்லாம் கழுத வேணும், யாருக்கெல்லாம் கழுத குட்டி வேணும்? இப்போ கிளாரிபிகேஷன் சரியாயிட்டா? சரி, வாசிப்போம். அடுத்த வசனத்துக்கு வாங்க. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். முதல்ல எங்க போணுமா? கிராமத்துக்கு போங்க. போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனுடைய ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இப்போ ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்றார், நீங்க உங்களுக்கு எதிரே இருக்க கிராமத்துக்கு போங்க. அங்க எதிரே இருக்க கிராமத்துக்கு போகும்போது அங்க ஒரு கழுதையும் குட்டியும் கட்டி இருக்க காண்பீர்கள், அவிழ்த்து கொண்டு வாங்க. இது யாருக்கு சொல்றார்? சீஷர்களுக்கு சொல்றார். இதே போல இன்றைய தினத்துல அன்பான சபையாரை பார்த்து சொல்றார், உங்களை பார்த்து சொல்றார். நீங்க இருக்கிற வீட்டுக்கு எதிராக இருக்கிற அந்த தெருவுக்கு போங்க. எதிராக இருக்கிற
வீட்டுக்கு போங்க, அங்க ஒரு குட்டியும் ஒரு கழுதையும் துக்கத்தோடு பாரத்தோடு காவலா இருக்கிறது, காவலில் கட்டப்பட்டு இருக்கு. எப்படி இருக்கு? கட்டப்பட்டு இருக்கு. இந்த கட்டப்பட்ட குட்டி அவிழ்த்து வாருங்க. யாருக்கு சொல்றார் தெரியுமா? உங்களுக்கு சொல்றார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் ஊழியம் செய்ய விரும்புகிறீங்க? ஒரு ஆத்மாவையாவது நான் கட்டத்துக்கு சேர்க்கணும்னு விரும்புறவங்க யாரெல்லாம்? அப்ப அப்ப எதுக்கு இருக்க வீட்டுக்கு போகணும்? நீங்க எதுக்கு இருக்க வீட்டுக்கு போகணும்? ஊழியத்தை செய்யுங்க. ஊழியம் செய்ய யாரெல்லாம் விருப்பம் இல்லாதவங்க தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி சந்திக்க போகணும்? ஊழியம் செய்யணும். உங்களை எண்ணி பார்த்து சொல்றார், எதுக்கு இருக்கிற வீட்டுக்கு போ, உனக்கு எதிராக இருக்கிற வீட்டுக்கு போ. அங்க ஒரு கழுதையும் குட்டியும் கட்டப்பட்டு இருக்கிறது, கட்டப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது. நீங்க போங்க, கட்ட வைத்து வாருங்கள். உங்களுக்கு அந்த கிருபையை நான் கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு செய்தி என்ன? உங்களை பார்த்து முதல் சீசன்ல பார்த்து சொல்றார், முதல்ல ஒரு ஊழியம். போங்க, அப்பத்தின் வீட்டுக்கு போங்க, அத்திப்பழ வீட்டுக்கு போங்க. இந்த பெத்பகே என்றால் அத்திக்காய் வீடு, பழுக்காத அத்திப்பழ வீடு, அதாவது அத்திக்காய் வீடு. அந்த வீட்டுக்கு போங்க, அந்த இடத்துக்கு போங்க. அங்க போனா கழுதையும் கழுதை குட்டியும் கட்டப்பட்டு இருக்க காண்பீர்கள். ஒரு வீட்டுல குடும்பத்தோடு கர்த்தர் விரும்புகிறார். குடும்பத்தோடு கர்த்தரை தேட வேண்டும் என்பதுகிறார். பிள்ளை மட்டும் இல்ல, தாயார் மட்டும் இல்ல, மொத்த குடும்பமும் சேர்க்க வேண்டும். அந்த குடும்பம் கட்டப்பட்டு இருக்கிறது. அந்த குடும்பத்தில் பல கட்டுகள் இருக்கிறது. நம்ம இப்படி வச்சுடுவோம். இன்னைக்கு இருக்கிற கட்டுகள் நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா கடன், கடன் இல்லாத யாராவது ஒருத்தர், எனக்கு கடனே இல்லை, ஒரு அலையிலே சொல்லுங்க, நானும் கடன் தான், எனக்கு ஒரு 10,000 ரூபாய் ஒருத்தர் கொடுக்கணும், அது வேணும்னு கொடுக்காம வச்சிருக்கேன், அந்த நாள் வரும்போது கொடுக்கணும், ஒரு பேப்பர்ல கையெழுத்து வாங்கணும், அதுக்காக வைக்கப்பட்டிருக்குது. ஒருத்தர் ஒரு 2 வீலர் வாங்கினேன். வாங்கும்போது அவர் சொன்னாரு ஒன்றும் வேண்டாம்னாரு, ஒரு காசு கேட்டாரு, அதனால கொஞ்சம் காசு கொடுத்துருக்கேன். இனி அந்த மீதி ஒரு 10 ரூபா கொடுக்கணும். கொடுக்கும்போது ஒரேடியாக அதை விற்கும் போது அப்படி கொடுத்து கையெழுத்து வாங்கணும், முடிக்கணும். அதான் வச்சிருக்கு. இது வேற ஒன்றும் இல்லை, கடன் இல்லை. ஆனா கட்டுகள் நிறைய இருக்கு. வீட்டில் செய்வனை கட்டுகள் நிறைய இருக்கு. நம்ம எல்லாருக்கும் நினைக்கும் ஒவ்வொரு எந்த வீட்டுல சண்டை இல்லாத வீடு சொல்லுங்க. ஆண்டவர் அது கட்டுங்க. உங்க வீட்டுல கட்டுகள் இருக்குமானால் இன்று இயேசு உங்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் கட்டுகளை கலத்தி, அவர் கலக்கப்பட்ட உடனே அந்த குதிரைக்கு அந்த கழுதைக்கு மேல அவர் ஏற ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. ஒருவன் உங்களுக்கு ஏதாயிலும் சொன்னால், ஒருவன் உங்களுக்கு ஏதாயிலும் சொன்னால், இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும். யாருக்கு வேணுமா? கழுதை குட்டி யாருக்கு வேணும்? கழுதை குட்டி யாருக்கு வேண்டுமா? அப்ப கழுதை வேண்டாமா? கழுதை குட்டி யாருக்கு வேணுமா? ஏசப்பாக்கு வேணும். சரி, கழுதை வேணுமா வேண்டாமா? கழுதை வேணும். அந்த வசனத்தை, அந்த வார்த்தை கவனிக்கணும். ஒருவன் உங்களுக்கு ஏதாயிலும் சொன்னால், இவை சொன்னாரா இவைகள் சொன்னாரா? இவைகள். இப்போ அர்ச்சனா ஜெயித்தாளா தோத்தாளா? இயேசு ஒருவேளை ஏற விரும்புகிறது கழுதை குட்டியா இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு தேவை கழுதையும் வேணும், குட்டியும் வேணும், சண்டை போடுறவங்க வேணும், வழக்காடுறவங்க வேணும், ஆண்டவரை தூசிக்கிற வேணும், ஆண்டவர் மறுதளிக்கிறவரும் வேண்டும். அதனால தான் சொல்றார், அவைகள் இவைகள் யாருக்கு வேணும்? ஆண்டவருக்கு வேணும். அல்லேலூயா. நீ யாருக்கு வேணுமா? ஆண்டவருக்கு வேணுமா? நீ யாருக்கு? அப்போ இப்போ உங்க வீட்டுக்காரர் சண்டைக்கு வருவாரு, நீ என்ன சொன்னாங்க? நான் ஆண்டவருக்கு வேணும். அப்ப எனக்கு கேட்பாரு, என்ன பதில் சொல்ல போறீங்க? நல்லா புரிஞ்சிடுங்க. நீங்க யாருக்கு வேணுமா? ஏசப்பாவுக்கு வேணுமா? ஏசப்பா உங்க மேல ஏறினா என்ன ஆனர்லாம் வருது பாருங்க. தொடர்ந்து வாசிப்போம். உடனே அவைகளை உடனே இதுவரையிலும்
உங்களுக்கு அப்செக்ட் பண்ணவன் இனி உங்களை அப்செக்ட் பண்ண மாட்டான். உங்களை அவர்கள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொன்ன உடனே அனுப்பி விடுவான். உன் பிரச்சனை நீங்கிது, உன் கட்டுகள் கலக்கப்பட்டது, உன் கட்டுகள் எல்லாம் விடுதலையாக்கப்பட்டு உனக்கு ஒரு சுதந்திரம் உண்டானது. அல்லேலூயா. மாற்றங்க, இந்த தேவனை நாம் தரிசிக்க வந்திருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும். அடுத்த வசனத்தை வாசிப்போம். இதோ உன் ராஜா, இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய். உன்னை ஆண்டவருக்கு வேண்டும் என்று கேட்டவர் எப்படிப்பட்டவர்? சாந்த குணம் உள்ளவர். நம்ம கிட்ட சாந்த குணம் இருக்கா? எத்தனை பேருக்கு சாந்த குணம் இருக்கு? ஆமென், அல்லேலூயா. ஒருத்தர் இங்க எச்சிட்ட கேட்டா தெரியும் உன் மாமியார் எப்படி என்ன சாந்த குணம். ஆமா, சாந்த குணம். அடுத்தது கழுதையின் மேல். நான் சொல்றேன், என் மனைவிட்ட சாந்த குணம் இருக்கு, எனக்கு தெரியும். நான் சாட்சி. அப்படி சாட்சி சொல்லுங்க, அப்படி சாட்சி சொல்லுங்க. உண்மையா இங்க இருக்கிற எல்லாத்தையும் சாந்த குணம் இருக்கு. உங்களுக்கு தான் இன்னும் அது கண்டுபிடிக்கல. உங்க சாந்த குணம் இருப்பதனால தான் உங்க புருஷனோடு குடும்ப வாழ்க்கை இவ்வளவு சக்சஸா கொண்டு போறீங்க. சாந்த குணம் இல்லைன்னா முடியுமா? இல்லைன்னா ஒரு சோபா செட்டை ஒரு எனக்கு இன்னும் அதை நினைத்தால் அப்படி ஹாப்பியா எப்படிங்கிற ஒரு நல்ல செய்தி கேட்ட உடனே ஒரு புருஷன் டிவி வாங்கி கொடுத்துருக்கான், சோஃபா செட் வாங்கி கொடுத்துருக்கிறான், ஃபில்டர் வச்சு கொடுத்துருக்கிறான், ஒரு பட்டியலையும் போடுறேன். அப்போ நான் நினச்சி பார்க்குறேன், இதெல்லாம் ஒரு ஒரு மனைவிட்ட ஒரு நல்ல செய்தி கிடைத்தா, ஏசப்பா ஒரு நல்ல செய்தி நீ சொன்னால், ஏசப்பாவை நீ தரிசித்தால், ஏசப்பாவை தொழுது கொண்டு வந்தால் உனக்கு எல்லாம் தான் செய்வாங்க. அதான் சங்கீதம் 118 வாசிப்போம். சங்கீதம் 118, சங்கீதங்களின் புஸ்தகம் 118வது சங்கீதத்தை வாசிப்போம். இவர் சங்கீதம் 118 24வது வசனம் வாசிங்க. இந்த ஓசனா ஞாயிறு கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதுல நாம் எல்லாம் மகிழ்ந்து களி கூற வேண்டும். எப்படி? நாம் எல்லாம் மகிழ்ந்து களி கூற வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த ஓசனா ஞாயிறு கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ்வோம். கர்த்தாவே ரட்சியும். கர்த்தாவே, இந்த நாள்ல வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், சங்கீதக்காரர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்ற வார்த்தை, அவர் உங்களை ரட்சிப்பார். ஆமென். அடுத்தது தொடர்ந்து உங்களுடைய காரியம். நான் சொல்றேன், நீங்க என்ன காரியமாய் இந்த நாள்ல தேவ சமூகத்தை தேடி வந்தீங்களோ உங்கள் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தர் ஒரு கரங்களை தட்டி, எனக்கு இந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? எந்த காரியமா இருந்தாலும் சரி, அது என்ன காரியமா இருந்தாலும் சரி, கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அடுத்த வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே கழுதையின் மேல் பவனியாய் வருகிறவர், அவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்தில் ஐயா, நாங்க எங்கிருந்து அவரை ஆசீர்வதிக்கிறோம்? இந்த ஆலயத்துல இங்க கூடி வந்திருக்கிற நீங்க எல்லாரும் சேர்ந்து அவரை ஆசீர்வதிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் இந்த சங்கீத இந்த மத்தேயுல வந்திருக்கிறோம். அப்படியே வாசிங்க, 7வது வசனத்தை வாசிங்க. கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை. இப்போ ஏசப்பா கழுதைக்கு மேல, கழுதை குட்டிக்கு மேல ஏறலாம். ஆனா வஸ்திரம் விரிக்கப்பட்டது எதுக்கெல்லாம்? கழுதையும் குட்டியும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு காஸ்ட்லி Dress போட்டாச்சு. இப்ப பாருங்க, வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளையை தரித்து வழியிலே பரப்பினார்கள். இது ஒரு சடங்காசாரம், இது ஒரு பாரம்பரியம். யூதர்களுடைய முறைமைப்படி ஒருத்தர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ண முடிசூட்டப்படும் போது யூதர் முறைமைப்படி கழுதையின் மேல் அவர் பவனியாக ஏற்றப்படுவார். யூதர் அல்லாதவர்கள் குதிரையின் மேல் பவனியாக ஏற்றப்படுவார்கள். ஒரு சின்ன சம்பவம் வாசிப்போம். எஸ்தர் எழுதின புஸ்தகம் வாசிங்க. எஸ்தர் எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் வாசிங்க. நான் வித்தியாசம் சொல்றேன், இது உண்மையான கேட்டா அதான் உண்மை. நான் சொல்றது
கடுகளவும் மாற்றமில்லை. ஏன்னா யூதர்கள் கழுதையின் மேல் அவர்கள் ராஜாவை ஏற்றுவார்கள், பவனியாக அழைத்து வருவார்கள். இவர் ராஜா என்று முடிசூட்டப்படுகிறார் என்று சொல்லுவாங்க. இங்க பாருங்க, எஸ்தர் எழுதின புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. ராஜா உடுத்திக் கொள்ளுகிற வஸ்திரம், ராஜா உடுத்திக் கொள்ளுகிற ராஜ வஸ்திரமும், ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசின் மேல் தரிக்கப்படும் ராஜமுடியும். யாருக்கு இது? யாருக்கு? தகுதி இல்லாத, ஏற்றுக்கொள்ளப்படாத, அறிவிக்கப்படுகிறவர். அவர் கடுகளவும் அவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நான் சொல்றேன், நீ புறக்கணிக்கப்பட்டாயானால், நீ ஏற்றுக்கொள்ளப்படாதவனாக இருந்தால், உன்னை சமுதாயமோ, நீ சுற்றி இருக்கிற உன் வீடு, உன் சுற்றி இருக்கிற இல்லத்தாரோ உன்னை ஏற்றுக்கொள்ளாமல் உன்னை புறக்கணித்து, உன்னை மட்டம் தட்டி, உன்னை அவமானப்படுத்தி உன்னை புறக்கணித்துட்டாங்களா, சந்தோஷப்படுங்க. ஒரு நாள் சீக்கிரத்தில் நீ இந்த மொர்தெக்காய் போல ராஜ குதிரையில் ஏற்றப்படுவாய். ஆமென். மாற்றம் இல்லை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டுன இந்த பிள்ளைகளுடைய வீட்டுல இந்த வருடத்துல இப்படி ஒரு சம்பவத்தை, இதே போல ஒரு மகிழ்ச்சியான சம்பவத்தை நீங்க பாப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன ஒரு வாலிபனை கை தட்டினா அவ திருமணத்துல இதே போல ஒரு சம்பவத்தை பாப்பா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி 2 குதிரை சேரியட்ல அப்படி மாப்பிள்ளைக்காரர் வந்து அவளை கூட்டிட்டு போன. ஏய் கௌதம் பாருங்க, பொறாமை பாருங்க எப்படி இருக்கும். இதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காது. விஜயகுமார் வீட்டுக்கு கொஞ்சம் பேரு. நான் சொன்னேன், எப்படி இருக்கும்? உனக்கு வேணுமா வேண்டாமா? வேணும் இல்ல, கர்த்தர் வாக்கு பண்ணுவாங்க. ஆமென். நான் சொல்றேன், இதான் உண்மை. என்னை புறக்கணிச்சுட்டாங்க. இந்த மொர்தெக்காய் நிலைமை போல ஒருத்தருக்கு நிலைமை வரக்கூடாது. ஆமான்னு ஒருத்தன் இருக்கிறான். அவன் நான் சொல்ல, கர்த்தருடைய பிள்ளையா இருந்தால் சிலரை நீ மதிக்க மாட்ட, துன்மார்க்கனை நீ மதிக்க மாட்ட, அநியாயக்காரனை ஏற்றுக்கொள்ள மாட்ட, அவன் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இதான் உண்மை. அவன் துன்மார்க்கன், அவன் அநியாயக்காரன், அவனை மொர்தெக்காய் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால இந்த ரெஸ்பெக்ட் கிடைக்கல சொன்ன உடனே பழிவாங்க துடிக்கிறான். குழியை வெட்டினான், குழியை வெட்டினவை குழியில விழுந்தான். நான் சொல்றேன், கவலையே படாதங்க. நீ ராஜா, நம்முடைய இயேசு ராஜா ஏழுகிற கழுத குட்டியா இருந்தா உனக்கு முன்னால அவன் குழிய வெட்டினா அவன் தான் விழுவான். நீ வெட்டின குழியில அவன் விழுகிறத பார்ப்ப, நீ ராஜாவுடைய குதிரைக்கு மேல ஏறி பயணப்படுவாய். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் காரியத்தை வாய்க்கப்படுகிற கர்த்தர், உன் காரியத்தை வாய்க்கப்படுகிற கர்த்தர், காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் கடைசுவரை நடத்தி செல்வார். காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் கடைசுவரை நடத்தி செல்வார். காரியம் வாய்க்கோ கர்த்தர் நேரத்தே, கர்த்தர் காரியம் வாய்க்கோ, காரியம் வாய்க்கோ கர்த்தர் நேரத்தே, கர்த்தர் காரியம் வாய்க்கோ. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வாரத்துல கர்த்தர் என் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நீங்க இதுவரை உங்க காரியங்கள் தடைப்பட்டிருக்கலாம், உங்க பேர பிள்ளைகளுடைய காரியங்கள் தடைப்பட்டிருக்கலாம், உங்க பிள்ளைகளுடைய காரியங்கள் தடைப்பட்டிருக்கலாம், கோர்ட்ல நீங்க ஃபேவரான உத்தரவு வராமல் இருக்கலாம். நான் சொல்றேன், கர்த்தர் இந்த வாரத்துல அடுத்த 15 நாளைக்குள்ள உங்களுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணி இருப்பார். கரங்களை தட்டி கற்றுப்படுத்துங்க. நான் சொல்றேன், கொஞ்சம் உற்சாகமா கரங்களை தட்டி கற்றுப்படுத்தா கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை வந்து சேரும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, 9ஆம் வசனம் வாசிங்க. முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் திரளான ஜனங்கள் தாவீது குமாரனுக்கு ஓசன்னா என்று கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். எப்படி? ஓசன்னா என்றால் கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். அவ்வளவுதான். கர்த்தர் ரட்சிக்கிறவர். ஓசன்னா என்ன சொன்னா என்ன? கர்த்தாவே ரட்சியும்.
ஆனா நம்ம எப்படி வச்சிருக்கோம் தெரியுமா? அல்லேலூயா ஓசனா சொல்லி சேர்த்து வச்சிருக்கிறோம். அது தப்பு இல்லை. அல்லேலூயா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். அவர் மகிமைப்ப சொந்தக்காரர். ஆனா சங்கீதக்காரர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களை ரட்சிப்பார், உங்களுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அதனால தான் ஓசனா என்று அவரை ஆர்ப்பரிக்கிறோம். அல்லேலூயா. இப்போ மரக்கடைகள் காஸ்ட்லி Dress திடீர்னு உங்க வீட்டு பக்கத்துல யாராவது வந்து, ஏக்கா என்னக்கா விசேஷம், நீ அந்த 1,00,000 ரூபாய்க்கு பட்டு சேலை கல்யாணத்துக்கு வாங்கினேன், அதை இங்க விரிச்சிருக்க, என்ன விஷயம்னு கேட்டா நீங்க என்ன சொல்ல போறீங்க? அதை எடுத்து வாட்டில் விரிச்சிருக்க, உனக்கு அறிவு இல்லையான்னு கேட்டா என்ன சொல்ல போறீங்க? என்ன சொல்லுவீங்க? மேரியக்கா கரெக்டா சொல்றாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட 1,00,000 ரூபாய் பட்டு சேலை இல்லை. இருந்த பட்டு சேலையும் வீட்டுக்காரர் கொண்டுட்டு போயிட்டார் போகும்போது. அந்த பட்டு சேலையும் அங்க கொடுத்துட்டாங்க தானமா. அவர் போகும்போது பெட்டிக்குள்ள போட்டு அனுப்பியாச்சு. இனி அங்க இல்லை. இந்த பட்டு சேலைய அப்படி கேட்டா என்ன சொல்வீங்கன்னா, என் இயேசு வருகிறார், என் வீட்டை சந்திக்க வருகிறார், அதனால என்கிட்ட இருக்கிற இதுதான் வெளியேறப்பட்டது, இத நான் ரத்தின கம்பளமாக அவருக்கு விரித்திருக்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. இப்படி சொல்லக்கூடிய வாய் வரலையே, வந்திருக்கணும். அல்லேலூயா. சரி, உங்க வீட்டில் இருக்கிற காஸ்ட்லி எல்லாம் இனி இயேசு வந்தா விரிச்சிருவீங்களா? பார்க்கலாம் பார்க்கலாம், நானும் பார்க்க தானே இருக்கிறேன். இப்ப இயேசு வந்தா அப்படின்னு சொல்லும் போதே, இப்ப இயேசு வந்தா ஐயோ என் வீட்டுல அப்படி இருக்க இப்படி இருக்க இப்படி இருக்கு 9,000 அதை வேற முன்னாலேயாவது அந்த குமுதம் புக்கு ஆனந்த விகடன் அப்படி இப்படி இருக்குன்னு சொல்லலாம். இப்போ அந்த புக்கெல்லாம் நிறைய வீட்டுல இல்லை. நான் பார்க்கற வீட்டுல இல்லை. முன்னால அதெல்லாம் கேஷுவலா இருக்கும். அதனால இயேசு வந்தா இது தூக்கி அங்க நாங்கெல்லாம் ஒரு ஸ்கிட்டு நடிக்கும் போது, இயேசு என் வீட்டை சந்திக்க வர்றா, அப்ப இதெல்லாம் தூக்கி உடனே கிளியர் பண்ணி வீட்டை அப்படி நீட்டா வச்சிருப்போம். அது அல்ல, உள்ளத்தை கர்த்தர் பார்க்கிறார். இது வீட்டை போல உன் உள்ளம் குப்பையா இருக்குமானால், இங்க இருந்து வீட்டுல இருந்து இங்க ஆலயத்துல இருந்து வீட்டுக்கு போன உடனே என்ன செய்வீங்க? ஆலயத்துல இருந்து வீட்டுக்கு போறீங்க, போன உடனே என்ன செய்வீங்க? சாப்பிடுவோம். யாரெல்லாம் போன உடனே மொபைல் எடுத்து ரீல்ஸ் பார்ப்பீங்க. உன் காரியம் வாய்க்காது. இவ்வளவு நேரம் கர்த்தரை கேட்ப, இவ்வளவு நேரம் கர்த்தரை கேட்டுக்கிட்டு, ஆண்டவரே ஒரு 2 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் இந்த செய்தியை கேட்டேன் ஆண்டவரே, இந்த காரியத்தை கர்த்தரை எனக்கு வாய்ப்பு பண்ணதுக்காக தோத்துறோம்னு சொல்லாம, அந்த ரீல்ஸ் முக்கியம். நான் ரீல்ஸுக்கு எதிரானவன் இல்லை. ஏன்னா நான் பார்க்கறதுல அது இடையிடையே வரும், அதை தட்டி விட்டுக்கிட்டு எனக்கு வேலை தேவனை பற்றிய பாடல்கள் நான் இது மொபைலில் பார்த்தீங்கன்னா தான் இருக்கும். வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க கிட்டத்தட்ட ஒரு 130 இருக்கு. அப்பப்போ பழையது இதெல்லாம் எடுத்து அங்கங்கே எடுத்து போடுவேன். இட்ஸ் மை டியூட்டி. நான் சொல்றேன் நீங்க இப்படி இருங்கன்னு சொல்றேன். அதுக்காக முழு நேரம் அப்படி இருக்குன்னு சொல்லலை. இங்க எது செய்தி கேட்டு போறீங்க, வீட்டுல போன உடனே ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் ஆண்டவரே இன்னைக்கு செய்தி கேட்ட இந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு வாய்க்க பண்ணதுக்காக தோத்துறோம் அப்படி சொல்லி இருக்கீங்களா? சொல்லி கேட்கிறேன். நீங்க சொன்னா இந்த பவனியில ஒரு சம்பவம் இருக்கு பாருங்க. இந்த பவனியில பாருங்க, ஓசன்னா இந்த ஆப்பரிக்க காரணம் உண்டு. இந்த பவனியை பாருங்க, அப்படியே 10வது வசனத்துக்கு வாங்க. அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார். யாரை விசாரிக்கிறாங்க தெரியுமா? இயேசுவை விசாரிக்கிறாங்க. இவர் யார்? நானே கேட்கிறேன் உங்கள்கிட்ட, இவர் யாருங்க? இயேசுவை அந்த நகரத்தார் அந்த ஊரார் எல்லாம் விசாரிக்கிறாங்க. நான் உன்கிட்ட கேட்கிறேன், இவர் யார்? யாராவது இன்ஜினியர்? அது அப்புறமா சமாதான பிரபு ஒண்ணு, ஒரு டிக்கு ஒண்ணு. இவர் சமாதான பிரபு.
இவர் தூங்குகிறவர், இவர் கொட்டாவி விடுறவர், இவர் கண்ணமுடியில் இருக்கிறவர். இதெல்லாம் நான் சொல்றேன், உங்களுக்கு தெரியணும். இவர் யார் நான் கேட்கிறேன். இதை பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? இந்த சிம்பலை பார்த்தா, இந்த சிம்பலை பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? சொன்ன சாத்தா கொஞ்சம் கூட அப்படி எடுத்துட்டேன்னா நல்லா இருக்கும். என் பாவத்தை எனக்காக சிலுவையில் சுமந்தவர், அவர் தன்னுடைய ஜீவனை எனக்காக கொடுத்தவர். அப்ப இவர் யார்? நான் சொன்னேன், உங்களுக்கு குழு கொடுத்திருக்கேன், கிராஸ் சிம்பல் பண்ணி கொடுத்திருக்கேன். இவர் எனக்காக மரித்தவர், எனக்காக ஜீவனை கொடுத்தவர், எனக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தினவர். சொல்லிட்டு வாங்கலாம். இவர் யார்? ஒரு பட்டியல் சொல்லுங்க. என் பாவத்தை மன்னித்தவர். சும்மா சொல்லுங்க. இவர் யார்? நகரத்தாட்ட இன்னைக்கு போற உடனே ஒரு சொன்ன நேரம் போறீங்களே, அங்க என்ன பார்த்தீங்கன்னா இவர் யார் என்று ஒரு சத்தியத்தை கேட்டேன். அதுல அழகாக சொல்லப்பட்டது, என் பாவத்தை மன்னித்த இவர் யார்? என் எனக்காக ஜீவனை கொடுத்தவர். இவர் யார்? என் கண்களை திறந்தவர். இவர் யார்? கூலி போன என் வாழ்க்கையை நிமிர்ந்து நடக்கப்படினவர். இவர் யார்? 18 வருடமாய் கூலி போன என்னுடைய வாழ்க்கையில அந்த பூர்ல அந்த பிரச்சனையில கையை வைத்து நிமிர்ந்து நடக்கப்படினவர். இவர் யார்? எனக்கு பரதீசுல தங்குவதற்கு இடம் கொடுத்தவர். ஆமென், அல்லேலூயா. இவர் யார்? அதிசயமானவர். இவர் யார்? ஆலோசனை கர்த்தர். இவர் யார்? வல்லமையுள்ள தேவன். இவர் யார்? நித்திய பிதா. இவர் யார்? சமாதான பிரபு. இவர் யார்? வல்லமையுள்ள தேவன். என்ன சொல்லி இருக்கிறார்? அந்த வல்லமையை எனக்கு கொடுத்தவர். இந்த சாட்சி சொல்றது யார் தெரியுமா? 12 வருஷம் உதிரப்பாக்கில கஷ்டப்பட்ட மகள். நான் சொல்றேன், உதிரப்பாக்கில யாரெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ உங்களை பார்த்து சொல்றேன், இப்போ ஆண்டவருடைய வல்லமை உங்களை தொடும். இவர் உங்களோடு வருவார். இவர் உங்களை தொடுவார். இவர் உங்களை குணப்படுத்துவார். இவர் உங்களை சுகப்படுத்துவார். அவர்தான் இன்னைக்கு கலிலேயாவில் இந்த பெத்லகேமில அப்படியே பவனியாய் வருகிறார். கரங்களை தட்டி கத்தப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இவர் யார்? குஷ்டத்தை நீக்கிறவர். இவர் யார்? என் கண்களை திறந்தவர். இவர் யார்? எல்லாரும் கைவிட்டாங்க. யார்? அவர் மட்டும் கைவிடல. எல்லாரும் என்னை கைவிட்டாங்க, சுத்தி கல்லறிய நின்னாங்க. அவர் மட்டும் எனக்காக பரிந்து பேசி என்னை மீட்டுக் கொண்டவர். இவர் யார்? மரித்து போன எனக்கு உயிர் கொடுத்தவர். இவர் யார்? என் செயல்படாத உறுப்புகளை எல்லாம் செயல்பட வைத்து எனக்கு நடக்க வைத்தவர். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க சரீரத்திலே செயல்படாத உறுப்புகளை அவர் செயல்பட வைக்கிறார். ஆமென். உங்க சரீரத்துல செயல்படாத பகுதிகளை இன்று செயல்படும் என்கிறேன். ஆமென். லில்லியம்மாவுக்கு சொல்றேன், கர்த்தர் உங்க கண்கள பகுதியை அவர் செயல்பட வைக்க போகிறார். ஆமென், அல்லேலூயா. நிச்சயமா சொல்ற விசுவாசிங்க, இவர்தான் பவனியாக வருகிறார். இவர்தான் கழுதைக்குட்டியின் மேல் வருகிறார். அவரை பார்த்து ஆர்ப்பரிக்கிறார்கள். இவர் யார்? சிலுவைக்கு சொந்தக்காரர். அதான் சொன்னேன், இதை பார்த்தோட என்ன ஞாபகம் வருது? இந்த சிலுவைக்கு சொந்தக்காரர் யாரு? ஏசப்பா. இவர் யார்? 5 அப்பத்தையும் 2 மீனையும் எனக்கு கொடுத்தவர். உங்க வீட்டுல பானையில மா செலவழியாதபடி, கலசத்தில் எண்ணெய் குறையாதபடி பருகி பண்ணுகிறவர். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வீட்டுல இனி வறுமையை நான் பார்க்க மாட்டேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வீட்டுல பண பிரச்சனையை நான் பார்க்க மாட்டேன். என் பாக்கெட்ல இனி எம்டியா இருக்காது. என் பாக்கெட் எப்போ இனி நிரம்பி இருக்கும். ஒரு நாள் நான் கடன் வாங்க போக மாட்டேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் கடன் வாங்க போக மாட்டேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னை கடன் கொடுத்து வைப்பா. நான் கடன் கொடுக்கும்படி கர்த்தர் என்னை சீமானாய் மாற்றுவார். அல்லேலூயா. மறுதலித்த என்னையும், பேதுருவை போல மறுதலித்த என்னையும் அவர் ஏற்றுக்கொண்டவர். மறுதலித்த பேதுருவை அப்படி திரும்பி பார்த்தோட அவர் ஏற்றுக்கொண்டாரு. அதே போல ஏற்றுக்கொண்டவர். காட்டி கொடுத்த யூதாசை கூட அவர் அவரோடு ஏற்றுக்கொண்டு
அந்த பந்தியில உட்கார வைத்தார் என்றால் உங்களை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். உங்களை அதே பந்திக்குள்ள வர்ற வேலைக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு பந்தியில நீங்க பங்கு பெறும்போது அடுத்த 1 வருடத்துக்கு வருகிற நாட்கள் உங்க இல்லத்துல இப்படிப்பட்ட நஷ்டம் கஷ்டம் வறுமையை பார்க்காதபடி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைத்திருக்க செய்கிற கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. அடைக்கப்பட்ட கல்லை புரட்டி போட்டவர். என்னால தூக்க முடியல. ஒரு வசனத்தை வாசிப்போம். இவர் யார் பார்த்தோம்? மத்தேயு எழுதின புத்தகம் 28வது அதிகாரத்தை வாங்க. 28வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. அப்பொழுது பூமி மிகவும் அதிர்ந்தது. கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து வந்து வாசலில் கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தார். நான் சொல்றேன், ஓசன்னா என்று ஆர்ப்பரித்து அந்த நகரத்தார் யாவும் எருசலேம் பட்டத்தார் யாவும் ஆர்ப்பரிக்கிற வேளையில இங்க ஒரு சம்பவம். அவர் யார் விசாரிக்கும் போது என்ன நடக்குதுன்னா, விசாரித்ததெல்லாம் அடைக்கப்பட்ட கல்ல அப்படி தூக்கி ஒத்த ஆளா வந்து அப்படி தூக்கி மாத்தி அவர் அந்த வாசலை திறந்து உள்ள எட்டி பாருன்னு சொன்னார். நான் சொல்றேன், உன் வாழ்க்கையில எதெல்லாம் அடைக்கப்பட்ட கல்லா இருக்கோ, எதெல்லாம் அடைக்கப்பட்ட வாசலா இருக்கோ, இதுவரை நீ பிரயாசப்பட்டு அந்த வாசல் திறக்காம இருக்குமானால் இன்று கர்த்தர் அந்த வாசலை திறக்கிறவர் இன்று உன்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆமென். அடைக்கப்பட்ட வாசலை அவர் திறப்பார். அந்த வாசலுக்குள் பிரவேசிக்க அவர் செய்வார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் இவர் யாருன்னு சொல்றோம். என்னோட சொல்றோம். முக்கியமான ஒரு ஒரு பெரிய ஒரு கருத்து என்னன்னா, இந்த பவனி வரும்போது இன்னைக்கு இப்போ ஒரு எலெக்ஷன் வருது நம்ம தமிழ்நாட்டில். ஒரு 5 மாநிலங்கள்ல 5 மாநிலம் தானப்பா, 5 மாநிலங்கள்ல எலெக்ஷன் வருது. ஆட்சி மாற்றத்தை சிலர் விரும்புவாங்க, சிலர் அதே ஆட்சி இருக்கணும்னு விரும்புவாங்க. இதே போல ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறவங்க எல்லாம் இயேசு கிறிஸ்துவுடைய பவனியில சேர்ந்து கொண்டார்கள். ஒரு வசனத்தை வாசிங்க. யோவானுக்கு எழுதின புத்தகம் 12வது அதிகாரம். யோவானுக்கு எழுதின புத்தகம் 12வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். அல்லாமலும் சீயோன் குமாரத்தியே பயப்படாதே. யோவானுக்கு புத்தகம் 12வது அதிகாரம் 16வது வசனம் வாசிமா. இவைகளை அவருடைய சீஷர்கள் யோவான் 12 தானே? வாசி. இவைகளை அவருடைய சீஷர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. இயேசு மகிமையடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதை அவர்கள் கண்டார்கள். அடுத்தது அன்றியும் அவருடனே கூட இருந்த ஜனங்கள் அவர் கல்லறையில் இருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். அதனால மரித்து போனவரை உயிரோடு எழுப்பினார். நான் சொல்றேன், உங்களால் முடியாததை அவர் முடித்து காட்டுவார். அதுல 19வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீணென்று அறிகிறதில்லையா? இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போயிட்டே என்றார்கள். பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சில கிரேக்கர் இருந்தார்கள். அவர்கள் கலிலேயா நாட்டில் பெத்சாயிதா ஊர் பிலிப்பினிடத்திலே வந்து ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம் என்று கேட்டார்கள். மொத்த உலகமே இந்த பவனியில இருக்கு. ஓசனா என்று ஆர்ப்பரிக்கும் போது இப்ப பாருங்க, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், யூதருக்கு ராஜாவே என்று ஆர்ப்பரிக்கிறாங்க. இந்த பவனி எருசலேம்ல வரும்போது இந்த ஜங்ஷன்ல இருந்து அடுத்த ஒரு 1/2 கிலோமீட்டர்ல அந்த ராஜாவுடைய இல்லம் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ள எருசலேம் ஆலயம் இருக்கு. இப்போ இந்த ஏசப்பாவுடைய பவனி நேர போனா எங்க போகணும்னு நினைச்சிட்டு வர்றாங்க எல்லாரும் எங்க போனா அந்த ராஜாவை நோக்கி போவோம். ராணுவ புரட்சி வரும். இப்போ ஒரு புரட்சியை எதிர்நோக்கி போகிறோம். ஒரு புரட்சியை எதிர்நோக்கி போகிறோம் காத்துக்கிட்டாங்க. ஏசப்பா என்ன செய்தார் தெரியுமா? அங்க ராஜா மொத்த மிலிட்டரியும் கூட இருக்கிறார். அப்படி இந்த மொத்த இந்த ஊர்வலம் இந்த பக்கம் வந்தா நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று இங்க பாத்தீங்கன்னா
ஏசப்பா அப்படி நேர எருசலேம் தேவாலயத்தை நோக்கி போனார். அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? இந்த நாள்ல இருந்து அடுத்த 5 நாளைக்குள்ள அவங்க பலி செலுத்த வேண்டிய ஆடானது பழுதற்றதென்று முத்திரை இடப்பட்ட வேண்டும். ஒருத்தர் பலியிட வேண்டுமானால் பஸ்கா பலிக்கு ஆட்டை ஆயத்தம் பண்ணவங்க பிரதான ஆசாரியன் போய் அந்த ஆட்டை காண்பித்து அதை பழுதற்றதென்று முத்திரை போடணும். இப்போ அதனால்தான் இயேசு பவனியாக எருசலேம் போகிறார். இந்த டர்ன் அவுட் ஆன உடனே இந்த ஊர்வலத்துல பகுதி போயிட்டு உலகம் மொத்தம் உலகம் வந்துடல. இந்த உலகத்தை எல்லாரும் என்ன சேர்த்துட்டாங்க? பின்மாறி போனாங்க. ஆனா இயேசுவை தேடி போன இயேசுவோடு பயணப்பட்டவங்க எல்லாம் எருசலேம் தேவாலயத்துக்கு போனாங்க. இயேசு அங்க முத்திரையிடப்படுகிறார். தான் பழுதற்றவர், இயேசு பழுதற்றவர் என்று, எந்த ஒரு பழுதும் இல்லாதவர் என்று அவர் முத்திரையிடப்படும்படியாக எருசலேம் தேவாலயத்தை நோக்கி போனார். அதனால தான் அந்த பயணம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த நாள்ல நம்முடைய இல்லத்துல கர்த்தர் வரும்போது உங்க இல்லத்துல பழுதற்றதாக இருக்கட்டும், உங்க இல்லத்துல ஒரு குறைவு இல்லாததாக இருக்கட்டும், உங்க இல்லம் ஒரு நிறைவானதாக இருக்கட்டும். நான் சொன்னதை மறந்துடாதுங்க. ஆண்டவர் சமாதானத்தை தரும்படியாக கர்த்தர் இந்த நாள்ல இவர் யார் என்று சொல்ல போகிறோம். அவர் ஒரு பரலோகத்தை உங்களுக்கு என காட்டி தந்தார். அந்த தேவன் இன்று ஜீவிக்கிறார். அதனால பரலோகத்தை நோக்கி போகிறோம். எல்லாரும் எழுந்திருப்போம். டைம் ஆயிடுச்சு. எல்லாரும் எழுந்திருப்போம். எல்லாரும் எழுந்து நின்று ஒரு நிமிஷம் அப்படியே நினைத்து பாருங்க. ஆண்டவரே இவர் யார் என்று சொல்லும்படி நமக்கு நம்மளை பார்க்கும் போது, நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளை என்றால் நம்மளை பார்க்கிறவங்க என்ன சாட்சி சொல்ல போறாங்க? நம்மளை பற்றி விசாரிக்க போறாங்களா? ஏசப்பாவை விசாரித்தாங்க. ஏன் அப்படின்னா ஏசப்பாவை விசாரிக்கும்படி அவருடைய அநேக சம்பவங்கள் அங்க இடம்பெற்றது. இன்று இயேசு உன் மீது கழுதை கொடியின் மேல் அவர் பவனியாக வர ஆயத்தப்படுகிறார். இயேசு உன்மேல் பவனியாக வந்தால் உனக்கான ஆணர் என்ன தெரியுமா? விலையேற பெற்றதெல்லாம் உன் கால் கீழே வரும். இயேசு உன் மேல் பயணப்பட்டார். உனக்கு கிடைக்காத ஒன்றுமே இருக்காது. எல்லாம் உன்னை தேடி வரும். இயேசு உன்மேல் உன் குடும்பத்துக்கு உள்ள இயேசு இருந்தால் சமாதானம் இருக்கும். இயேசு உங்க குடும்பத்தில் இருந்தா அடைக்கப்பட்ட வாசல் இருக்காது. இயேசு உங்க குடும்பத்தில் இருந்தா குஷ்டரோகி காணப்பட மாட்டார். இயேசு உங்க வீட்டுல இருந்தா பார்வை நிச்சயமா இருக்கும். இயேசு உங்க வீட்டுல தங்கி இருந்தா உங்க வீட்டுல உள்ள பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கும். இவர் யார்? அதாங்க அந்த இயேசு இன்று பவனியாய் வருகிறார். அவர் உங்க இல்லத்தை சந்திக்க வருகிறார். எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளம் கோலமிட, எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளம் கோலமிட, திருக்கோலம் நிந்தனையாய் ஒரு கொலைக்கு சென்றனரே, திருக்கோலம் நிந்தனையாய் ஒரு கொலைக்கு சென்றனரே, ஒரு கொலைக்கு சென்றனரே, கல்வாரி மலையோரம் கொடுங்கோரை காட்டி கண்டே, கண்ணில் நேர் வழி நிழுதே, எந்த மேய்ப்பன் இயேசு இதோ, எந்த மேய்ப்பன் இயேசு இதோ, எந்த மேய்ப்பன் இயேசு இதோ. எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அந்த எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க, ஊழியம் செய்யுங்க, கட்டப்பட்ட குடும்பங்களை கட்ட வைத்து வாருங்கள். ஆண்டவர் இன்று எங்களுக்கு அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறீங்கப்பா. அந்த வல்லமையில எங்க சபையார் ஆண்டவரே நிச்சயம் செய்ய போறாங்கப்பா. கட்டப்பட்ட குடும்பங்களை சந்திப்பாங்க. எங்க ஆலயத்துக்கு வாங்கப்பாங்க.
கட்டவிழ்க்கப்பட்ட சூழ்நிலையை கொண்டு வருவாங்க. ஆண்டவர் அவங்க மேல பயணப்படுகிற இருப்பா. என் தேவன் சாந்த குணமுள்ளவராய், ஆண்டவர் தாப்பரே ரட்சிக்கிறவராய், ரட்சகராய், ஆலோசனை கத்தராய், வல்லமையுள்ள தேவனாய் எங்களோடு இடைப்பட்டதுக்காக தோத்திரம் அப்பா. என் தேவன் நீர் நல்ல கத்தராய் இருந்து ஆண்டவர் மொத்த உலகமும் உங்க பின்னால வரும்படி என் தேவன் அதை டர்ன் அவுட் பண்ணீங்க கத்தர் அல்லவா. அதே போல ஆண்டவரே அந்த உலகத்தாருக்கு முன்பாக நாங்க எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படி, எங்களை காலூட்டி நிற்கும்படி கிருபை செய்த கத்தர் அந்த தேவன் இன்று ஜீவிக்கிறீர். அல்லேலூயா. அவசனா என்று நாங்க ஆர்ப்பரிக்கும்படி எங்களுக்கு கிருபை கொடுத்தீர். துதிகனமாய் மேல உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் பாதுகாப்பு வழிநடத்தலும் இன்று சதா காலங்கள் அனைவரோடும், விசேஷமாக இந்த நாள் நம்மோடு இல்லாத நம்முடைய பிள்ளைகளோடும் வெளிநாட்டில் இருக்கிற நம்முடைய சபை பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். துதி கனம இமயுமக்கே எல்லாமுமே ஓ எல்லாமுமே. துதி கனம இமயுமக்கே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே நீங்க ஸ்தோத்திரம் 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 ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனம இமயுமக்கே ஓ எல்லாமுமே ஓ எல்லாமுமே. துதி கனம இமயுமக்கே ஓ நீரே ராஜாவே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.